வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அழகு தமிழா சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 7ஆம் வகுப்பு தமிழில் 2வது இயல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசன் மீது பற்று கொண்ட தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டவர் சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. சுரதா இயற்றிய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைவகை கிளிக்கண்ணி. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயைவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, முளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுகை, கணயம். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி என்ற பாடல் ஆசிரியர் பாரதியார். வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். கவிதையோட ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூலை தொகுத்தவர் ராஜமார்த்தாண்டன். நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிகுண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். பெயர் அறியா எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. தமிழ்நாட்டின் 2வது மிக பெரிய காப்பகம் முண்டந்துறை. முண்டந்துறை காப்பகம் பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆண், பெண் இரண்டும் தந்தமுள்ள யானை ஆப்பிரிக்க யானை. யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை. ஆசிய யானைகளில் ஆண், பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு புலி. கீர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத். இந்தியாவில் காணப்படும் மான் வகை சருகுமான், மிலாமான், வெளிமான். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அணைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அணைத்துண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டை ஆடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தலைமை தாங்கும். கரடிகளை தேனீகளிடமிருந்து காப்பது அதன் முடி. இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜதாவ் பயேங். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜதாவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு 2012. ஜதாவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு 2015. ஜதாவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுஹாத்தி பல்கலைக்கழகம். 4 வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுப்புகளை கொண்டது திருக்குறள். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் அறம், பொருள், இன்பம். அறம் 38, பொருள் 70, இன்பம் 25, மொத்தம் 133. அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன.
திருக்குறள் வேறு பெயர்கள் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி. வாய்மை எனப்படுவது தீங்காராக சொற்களை பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின். தன்னெஞ்சு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. தன் கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ. யாது கூட்டல் எனில் யாதெனில்.